ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு மை சேனல் மதுரை ஃப்ளேவர்ஸ் வித் ஜெயா. இன்றைக்கி நம்ம சிம்பிளாக குயிக்காக பண்ணக்கூடிய டிஷ்ஷு தான் பார்க்க போகிறோம். கீ ரைஸ் பார்க்க போகிறோம். இது நீங்கள் சிக்கன் கறியோடையும் சாப்பிட்லாம், அப்படியேவும் சாப்பிட்லாம், குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸாகவும் கொடுக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது ரொம்ப கம்மி இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு குயிக்காக பண்ணிடலாம். இதுக்கு நான் ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு ஆயில் கொஞ்சம் சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் கீயும் சேர்த்துட்டு 3 ஏலக்காய், 2-3 பட்டை, 4 கிராம்பு சேர்த்துக்கோங்க. அது ஃப்ரை ஆன பிறகு ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் ஸ்லைஸ் பண்ணி அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து இதை வதக்கி விட்டுக்கோங்க. இதில் ஒரு டிப்பு என்னென்னா, நீங்கள் எல்லாம் வதக்குற மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் வதக்க வேண்டாம், ஜஸ்ட்டு ஃப்ரை ஆனால் போதும். அப்புறம் ஒரு 4-5 பச்சை மிளகாயை உடச்சி அதையும் இதோடு சேர்த்து விட்டுக்கோங்க. 10 முந்திரி, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதையும் இதோடு சேர்த்து வாசனை போகிற அளவுக்கு வதக்கி வச்சுக்கோங்க. இப்போது நான் 2 டம்ளர் ஜீரக சம்பா அரிசியை ஊற வச்சுருக்கேன். 1/2 hour சோக் பண்ணி வச்சுருக்கேன். 1க்கு 1.5 டம்ளர்ன்ற கணக்கில் கூட ஒரு 1/2 டம்ளர் சேர்த்து 3 டம்ளர் தண்ணி போட்டிருக்கேன். இதில் ஊற வச்ச அரிசியை இதோட சேர்த்துக்கோங்க. இப்போ லாஸ்ட்டில் தான் நீங்கள் அரை கைப்பிடி புதினாவும் கொத்தமல்லி தலையும் சேர்க்கணும். ஃப்ரை ஆகும்போது சேர்க்க வேண்டாம், கலர் மாறி கொடுத்துடும். இப்போ உப்பு எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு தண்ணியும் அரிசியும் ஒன்றா வர டைமில் 2 டேபிள் ஸ்பூன் கீயும் சேர்த்து இதை மூடி போட்டு வெயிட் வச்சு 10 நிமிஷம் சிம்மில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் 10 நிமிஷம் ரெஸ்டிங் டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் மூடி போட்டு வெயிட் போட்டுக்கிறேன். 10 நிமிஷம் ரெஸ்டிங் டைமும் கொடுத்துட்டு திறந்து பார்க்குறேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அழகாக கீ ரைஸ் ரெடியாகி வந்திருக்குன்னு பாருங்கள். வேணும்னா நீங்கள் இந்த டைமில் கூட கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம், 1 டீஸ்பூன் கீயும் சேர்த்துக்கலாம். இதோட டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது சிக்கன் கறியோட ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த சிக்கன் கறி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுக்கு பர்ஃபெக்ட் மேட்சாக இருக்கும் அந்த சிக்கன் கறி. பாய் ஸ்டைலில் பண்ணலாம். இதே மாதிரி நீங்களும் பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.